பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும். வாங்க சமைக்கலாம். சேர்க்குறோம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். கூட ஒரு பட்டை மிளகா போட்டிருக்கேன், குண்டு பட்டை மிளகா. அது பொரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பொரிய விடணும். கொஞ்சம் பொரிஞ்சோன்னே நான் ஏற்கனவே வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, லைட்டாக ஒரு பிளாண்டரில் ஒரு சுற்று பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் அதில் இது பண்ண போகிறேன், சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வணக்கிக்குவோம். நல்லா வணக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். இது 2 பேத்துக்கு வேண்டிய ரசம் நான் வைக்கிறேன். ஒரு அளவாக வணங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம், தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வணக்கி விடுங்க. நான் இப்படி தான் செய்வேன் ரசம், ஈஸியாக இருக்கும் எனக்கு. இப்பயே நல்லா அந்த வாசம் வரும், கொத்தமல்லி தூள் வாசம் நல்லா வரும். இந்த நேரத்தில் நான் மோஸ்ட்லி புதினா ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் நல்லா இப்படி பிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை உங்களுக்கு எவ்வளோ லிக்விட் வேணும்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அது கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போடுங்க. என்கிட்ட பெப்பர் தூள் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, அது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நல்லா கொத்தமல்லியை கையில் பிச்சு போடுங்க. கத்திரிக்கோல்லையோ இல்லை கத்திலே வெட்டி போடாதீங்க, இந்த மாதிரி பிச்சு போடுங்க. நான் செய்கிற ரசம் நீங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரசம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. ஓகே, நம்ம கொஞ்சம் இப்போ மிக்ஸ் வெஜிடபிள் சேர்க்குறோம். எண்ணெய் ஊற்றிட்டேன் நான். அப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லானா ரொம்ப வதங்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு என்ன வெஜிடபிள், மிக்ஸ் வெஜிடபிள் போடணும், என்ன உங்களுக்கு வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிளை போடுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேருங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா வெஜிடபிள் எப்பயுமே உப்பு கம்மியாக தான் போடணும். இப்போ அது நல்லா இதாகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பாருங்கள். பூண்டு பாருங்கள், நல்லா ஒரு இதாக பொன்னரமாக வந்துச்சு.
இந்த சமயத்தில் எங்கிட்ட வந்து மிக்ஸ் வெஜ்ஜு ஏற்கனவே இருக்குது, நான் அதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணுறேன். எங்கிட்ட வந்து ஃப்ரோசன் மிக்ஸ் வெஜ்ஜி இருந்துச்சு, அதனால் அதை நான் போட்டிருக்கேன். இது வந்து போல்குரி, இது நிறைய வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ அதை வேக விடுவோம். ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நீங்களே. ஓகே, இந்த ஸ்டேஜ் போதும். ஸோ இது இந்த மாதிரி சமைச்சாதான் நல்லா இருக்கும். இது 2 பேத்துக்கு வேண்டியதை மட்டும் தான் நான் சமைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கருவாட்டு சம்பல் சேர்ப்பறேன். இந்த ஊரில் வந்து இந்த கருவாடை பேர் வந்து பக்காலியாவ். ஸோ எந்த கருவாடை உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு பீஸ் போட்டுங்க. இப்போ வந்து அதை நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம இந்த சம்பல் செய்யும் போது உடையாது. ஓகே, இப்போ போட்டுடலாம். பார்த்து போடுங்க, தெரிக்கும், கவனம். இப்போ வந்து நம்ம போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லோவாக வச்சுன்னா அது பிய்கிறதுக்கு வாய்ப்பு. இது பக்கலியானால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊர் கருவாடு எந்த கருவாடுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு கிடைச்ச இதுதான் எனக்கு. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், நீங்களே பாருங்கள். ஓகே, நம்ம அதே எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம்னு உங்கள்கிட்ட நான் சொல்லலை. சம்பல் செய்ய போகிறோம், கருவாட்டு சம்பல். அப்புறம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துருவோம். உப்பு எதுவும் ஆட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. இப்போ அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை கொடுங்க. இப்போ ஒரு வகை வந்து சாஃப்டாகிடுச்சு, வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த வந்து பொன்னிறம்லாம் இதுக்கு வர வேண்டாம், நல்லா சாஃப்டானதுக்கு. இப்போது தக்காளி ஒரு 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இதில் வந்து 1.5 தக்காளி இருக்குது எங்கிட்ட. நான் மீதி உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இந்த 1.5 தக்காளி முதல்ல போடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. அதை எப்பயுமே இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் உப்பு போடுவாங்க, கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு. நான் அது ஏன் போடலைன்னா, ஏன்னா இந்த எண்ணெயிலே வந்து உப்பு இருக்கும். நம்ம கருவாட்டு பொரிச்ச எண்ணெயிலே தான் நம்ம செய்கிறோம். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஓகே, நல்லா வதங்கிருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த சமயத்தில் இதில் வந்து நம்ம அதை சொன்னல 2 தக்காளி தான் நான் எடுத்தேன். 1.5 தக்காளி இதில் போட்டுட்டேன். இதில் மிளகா, வெறும் மிளகா, பட்டை மிளகா, பாதி வெங்காயம், பாதி தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்குங்க. இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றது. இது வந்து மிளகா, அரைச்ச மிளகா. திருப்பியும் சொல்கிறேன், அரை வெங்காயம், பாதி வெங்காயம். ஓகே, பாதி வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு 5 மிளகா நான் போட்டிருக்கேன், காரமான மிளகா. இப்போ இதை அதில் போட்டு நல்லா வதக்குங்க, நல்லா வதக்கி எடுங்க. இல்லைன்னா வந்து அது மிளகா வாடை அடிக்கும். நல்லா வதக்குங்க, இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். உப்பு பார்த்துட்டு போட்டுங்க, உடனே போடாதீங்க. இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி விடுறேன் நான். எவ்வளோ உங்களுக்கு கிரேவி வேணும் அப்புறம் கொதிக்க விட்டு பார்த்துக்கோங்க.
இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு, கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவாடு இருக்குல்ல, அது உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க எவ்வளோ உப்பு இருக்குன்னு. இப்போ வந்து அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அது நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க அந்த மசாலா, அந்த சம்பல், அந்த மிளகாலாம் நல்லா அதில் போய் நல்லா பிடிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போதும்னா விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க போகிறேன், செமி கிரேவி மாதிரி ஆக்க போகிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த அளவுக்கு போதும் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். நான் ஸ்டாப் பண்ணுறேன். உப்புலாம் கரெக்டாக பார்த்துங்க, நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். நான் போட்ட தண்ணி கொஞ்சம் இதாகிடுச்சு, எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும், உங்களுக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ரசம், புதினா ரசம், அப்புறம் சம்பல், கருவாட்டு சம்பல், மிக்ஸ் வெஜ்ஜு பெரட்டல், ஓகே, ரைஸ், வடித்த சாதம். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம். மிக்ஸ் வெஜ்ஜி நல்லா பூண்டெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருக்கோம் அது. அப்புறம் சம்பல், கருவாட்டு சம்பல் தேவைக்கு, ரசம், வீடியோ பார்த்து முடிஞ்ச பிறகு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ. எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறேன். என்ஜாய் பண்ணுங்கள்.